உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல், ஒரு ஆரோக்கியமான வாழ்விலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்ர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 10 நாட்களுக்கான ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். அது இந்த வாரம் முழுமையுமே எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலே ஆட்சி பலமாக அடைந்து உங்களுக்கு வெளியிலே பெயரையும் புகழையும் தந்து கொண்டிருந்தாலும் கூட உங்கள் முகத்தை வெளியில் பார்க்கின்ற பொழுது வசியமாக வைத்திருந்தாலும் கூட அவர் ராகுவின் சாரத்திலே அமர்ந்து, ராகு குருவின் சாரத்திலே அமர்ந்து குரு வக்ரகதியிலே இருந்ததால் இதற்கு முன்னால் உள்ள காலங்கள் எல்லாம் உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் தந்திருக்கலாம். பல இடங்களிலே பல சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். முடங்கி போயிருக்கலாம். குடும்பத்திலே வெளியிலே சென்று அவமரியாதைப்படுவதை விட நாம் வீட்டிலே இருந்து விடலாமோ என்ற ஒரு சூழ்நிலையிலெல்லாம் பலர் நீங்கள் இருந்திருக்கலாம். குறிப்பாக ஆண்கள். என்னோட கும்ப ராசி வீடு என்பது ஆணுடைய வீடு. அங்கே சனி ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனி காலங்களிலே மிகப்பெரிய ஒரு சோர்வையும் தந்திருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரையிலே தன வரவுகளே இல்லாமல் குடும்பத்திலே பல இக்கட்டான சூழ்நிலையும் தந்து, ஏனென்றால் 2 கூடையவன் குரு வக்ரகதி அடைந்திருந்தார். குறிப்பாக 4ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு வரவை ஏற்படுத்தி கொடுக்காமல் உங்களுக்கு தொந்தரவாக இருந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அனைத்துமே அது சரியாகிவிட்டது. இனி நீங்கள் சிறகடித்து பறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டீர்கள். அதனால் இனிமேல் நீங்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள் யாரும் முடங்கி கிடக்க முடியாது. உங்கள் கால்கள் ஒரு இடத்திலே இனிமேல் நிற்காது. எங்கே செல்லலாம், எப்படி முன்னேறலாம், எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ளலாம் என்ற புதிய சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது வெற்றிகரமாக வந்துவிட்டது. காரணம், உங்கள் வாக்குஸ்தானாதிபதி குரு, உங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 கூடையவன் குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். உங்கள் லாபஸ்தானம் இப்பொழுது மிக வலிமை அடைந்து விட்டது. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக பல வரவுகள் வரப்போகின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு அமர்ந்து தொழில் சாணத்தை பார்க்கின்றார். 10ஆம் இடமான தொழில் சாணம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். குறிப்பாக தந்தை வழி தொழில் செய்பவர்கள், தந்தையின் ஆலோசனை பெற்று தொழில் செய்பவர்கள், தந்தையின் முதலீட்டிலே தொழில் செய்பவர்கள், தந்தையின் பெயர்களால் தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிக மிக ஒரு அற்புதமான நேரமாக மாறப்போகின்றது. உணவுத்துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கப் போகின்றது. உடல் உழைப்பால் முன்னேறக்கூடிய கடுமையான உழைப்பாளிகள், கட்டிட தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல காலங்கள் பிறந்திருக்கின்றன. அதே போன்று கடல் வழி கடந்து தொழில் செய்பவர்கள், கடலிலே மீன் தொழில் செய்பவர்கள், இப்படி பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு. அதே போன்று நிறுவனத்தை நடத்தக்கூடிய முதலாளிகள் அனைவருக்குமே
இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு நேரம். நீ எதிர்பார்த்தது எல்லாமே இப்பொழுது கைகூடி நடக்கப் போகின்றது இந்த 10 நாட்களுக்குள்ளாக. குறிப்பாக 21ஆம் தேதிக்கு மேலே 10 செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடையப் போகின்றார். எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் முன்னேறப் போகின்றீர்கள். தொழில் ரீதியாக சோர்ந்து கிடந்து முடங்கி கிடந்து வலிமை இழந்து நம்மளால் முடியுமோ என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்த நமது கும்பராசியை சேர்ந்த அனைத்து உறவுகளுமே இப்பொழுது நீங்கள் வீறு கொண்டு எழுந்து என்னால் மட்டுமே இதை செய்ய முடியும், வேறு எவராலும் செய்ய முடியாது என்ற நிலையிலே மனதைரியத்தோடு நீங்கள் முன்னே நின்று யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக நின்று பேசப் போகின்றீர்கள். என்னிடம் கொடுங்கள், நாங்கள் செய்து முடிக்கின்றேன் என்று உத்தரவாதம் கொடுக்கப் போகின்றீர்கள். 1க்கு 2 மடங்காக பலனை பெறப் போகின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்துவிட்டது உங்களுக்கு. இனி ஒரு கணமும் ஒரு நிமிடமும் நீங்கள் முடங்கி கிடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. தூங்குவதற்கு நேரம் இருக்கின்றதா இனி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்துவிட்டது வாலிப பிள்ளைகளுக்கு. அதே போன்று எந்த துறையில் படித்துவிட்டு வேலையில் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. அதனால் அந்த காலங்களை, பொன்னான காலங்களை நீ வீணாக்க வேண்டாம். படித்த இளைஞர்கள் தயவு செய்து பயன்படுத்தி நீங்கள் முன்னே வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதே போல நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி, நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். கும்பராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே தெய்வ நம்பிக்கை அதிகம் உண்டு. பிறவியிலிருந்தே அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. சிறிய குழந்தைகளாக அவர்கள் தவழ்ந்து சென்று தங்கள் வீட்டிலே சாமி கும்பிட்டு கொண்டிருக்கின்ற தாயிடத்திலிருந்து குங்குமத்தை பறித்து நெத்திலே வைப்பார்கள். இது அவர்களுக்கு பிறவியிலேயே தெய்வ நம்பிக்கை, தெய்வ துணை அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்டியராக இருந்தாலும் சரி, அவர்கள் வழிபடக்கூடிய இடங்களில் அந்த குழந்தைகள் நடவடிக்கையை நீங்கள் பார்த்தாலே தெரிந்திருக்கும். இது தெய்வ துணை உண்ட ஒரு குழந்தைகள். அதனால் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தெய்வ துணை உங்களை எப்பொழுதுமே வழிநடத்தி கொண்டே இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனி முடங்கக்கூடாது. முடங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி முடங்கினால் நாம் முடவனாக இருந்தால்தான் உண்டு. அதனால் இனி உங்களுக்கு பொன்னான காலத்தை காற்றடிக்கும் போது தூற்றிக்கொள்ளுங்கள் என்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் உயரத்தையும் அடையப் போகின்றனர். 4ஆம் இடத்திலே குரு சந்திரன் சாரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு வலிமையாக ஒரு வளத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றார். நல்ல குருவினுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்று நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கு கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. வீடு வாங்குவதற்கு, குறிப்பாக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் வீடு வாங்கப் போகின்றது. திருமண வயதை சேர்ந்த இளம் ஆண் பெண்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க இருக்கின்றது. இப்படி பல வகையிலே நீங்கள் ஒரு அற்புதமான இலக்கை அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உங்கள் உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். 17ஆம் தேதி வரை 17ஆம் தேதி வரை சந்திரனோடு கேது இணைந்து 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த சந்திரன் கேது இணைவு என்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கெடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய உணவுகளை உண்ண வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். இப்படி சில விஷயங்களிலே மட்டும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற வகையிலே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம், குறிப்பாக நீதித்துறையில் இருக்கின்றவர்களுக்கு. ஏனென்றால் வாக்குஸ்தானம் என்பது நீங்கள் வழக்காடுபவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் வாய்தான் உங்களுக்கு முதலீடு. அந்த வாய் வழியாக வருகின்ற சொல்தான் உங்களுக்கு அஸ்திவாரம். இவை அனைத்துமே கெட்டுப்போய் கிடந்தது. இப்பொழுது நல்ல நிலைமையிலே வந்துவிட்டது. உங்கள் வார்த்தைகள் வெற்றிகரமாக ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வழக்குகள் வெற்றி பெறும். இப்பொழுது நீங்கள் எடுத்து வைக்கின்ற வழக்குகளுக்கு அஸ்திவாரம் போட்டால் அது வெற்றியாக பின்னால் முடியும். இப்படி உங்களுக்கு நல்ல நிலையிலே நீங்கள் இப்பொழுது நல்ல பயணத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் பயணங்களுக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு 17ஆம் தேதி மாலை 5:02 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த சந்திராசிரம காலங்களிலே கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் நன்று. வணக்கம்.
கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 6.